பழனி முருகன் கோவிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் நிலத்தை நம்மளோட மாண்புமிகு இந்து அறநிலைத்துறை அமைச்சர் தன்னோட சொந்தக்காரங்களுக்கு 2 கோடி ரூபாய்க்கு இல்லீகலா பத்திரப்பதிவு பண்ணதா ஒரு குற்றச்சாட்டை திமுகவை சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏ பிரஸ் மீட்ல ரொம்ப காட்டமா சொல்லியிருந்தார். அதுக்கு பதிலளிச்ச நம்மளோட இந்து அறநிலைத்துறை அமைச்சர், அவர் என்னோட சொந்தக்காரர் தான் அப்படிங்கிறத நீங்க ஒரு எவிடன்ஸ் காட்டினீங்கன்னா அதுக்கு நான் பதிலளிக்க தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரப்பதிவை முழுமையா ரத்து பண்ணது இல்லாம அது நிச்சயமா தப்புதான் நடந்திருக்கு அப்படிங்கறத ஒத்துக்கிட்டு போலீஸ் கேஸா மாத்தி அதை சிபிசிஐடிக்கு மாத்திருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா பழனியை சேர்ந்த சார் பதிவாளர் அன்னைக்கு லீவுல போனதால அதுக்கு பதிலா கொடைக்கானல்ல இருந்து வந்த ஒரு சார் பதிவாளர் இந்த பத்திரங்களை பதிவு பண்ணி கொடுத்திருக்காரு. அவரை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அவரை தன்னை அரெஸ்ட் பண்ணாம இருக்கிறதுக்காக கோர்ட்ல முன்ஜாமீன் கேட்டிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏற்கனவே 80% பணிகள் முடிஞ்சிருச்சு, வெறும் கையெழுத்து மட்டுமே போட்டேன் அப்படிங்கறதையும் அவர் சொல்லியிருக்காரு. சிபிசிஐடி இந்த வழக்கை முழுமையா தீவிரமா விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சிலர் கூட அரெஸ்ட் பண்ணப்பட்டதா நியூஸ்ல நம்ம பார்க்க முடிஞ்சது. அதை விட விகடன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த நிலம் இனிப்பான அமைச்சர் தன்னோட பினாமிகள் பேர்ல மாத்த போறதா விகடன் ஒரு துண்டு செய்தியா வெளியிட்டிருக்காங்க. இதுல நம்மளோட HRMC அமைச்சர் மாண்புமிகு ரமேஷ் ரொம்ப நல்ல மனிதர். இவர் சட்டமன்றத்துல இவர் பேசின பேச்சுக்களால கோபமடைந்த எதிர்கட்சிகள் இவர் மேல பொய்யான குற்றச்சாட்டுகள் பதிவு பண்றாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் எல்லார் மனசுலயும் இருக்கு. நிச்சயமா டிவிகே கவர்மெண்ட் கொஞ்சம் பார்த்துதான் நடந்துக்கிறணும். ஏன்னா நம்மளோட முதலமைச்சர் ஒரு கிறிஸ்டின். இந்த நிலத்தை பதிவு பண்ணி தந்தவர் கொடைக்கானலோட சார் பதிவாளர் ஒரு கிறிஸ்டின். இப்ப இதை எப்படி பிரிச்சு சொல்லலாம் அப்படின்னா, கிறிஸ்தவரான முதலமைச்சர் விஜய் ஒரு கிறிஸ்டியனை வச்சு இந்து கோவில் நிலங்களை இல்லீகலா பட்டா போடுறதுக்கு இந்த டிவிகே கவர்மெண்ட் முயற்சி பண்ணது, இந்து சமயத்தை அழிக்க நினைக்குது அப்படிங்கிற மாதிரி இவங்க என்ன வேணாலும் எந்த டைம் வேணாலும் எப்படி வேணாலும் இவங்க உங்களை மக்கள் மனசுல ஒரு கெட்ட எண்ணங்களை பதிவு பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த கவர்மெண்ட் முழுமையா உணரணும். ஏன்னா இப்ப கரூர்ல நடந்த சம்பவங்கள், அதுல இறந்தவங்களோட குடும்பங்களுக்கு நீங்க அரசு பணிக்கான ஆணைகள் வழங்குறீங்க. இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் அவங்களோட பீரியட்ல இப்படி போயிட்டு ஒரு நடிகனை பார்க்க போயிட்டு இறந்துட்டாங்க, பிஞ்சு குழந்தைகள் எல்லாம் இறந்துட்டாங்க அப்படின்னாங்க. ஆனா இப்ப என்ன சொல்றாங்க, ஒரு நடிகனை பார்க்க போய் செத்தவங்களுக்கு எல்லாம் அரசு வேலையா, ஒரு கூட்டாளியை பார்க்க போய் செத்தவங்களுக்கு எல்லாம் அரசு வேலையா அப்படிங்கிற மாதிரி ஏளனம் பேசுறாங்க. நரம்பு இல்லாத நாக்கு இங்கிட்டும் பேசும் அங்கிட்டும் பேசும். முதலமைச்சர் விஜயும் டிவிகே கவர்மெண்ட்டும் மிக விழிப்போடு இருக்கும்.